கச்சதீவு தொடர்பில் எவ்வித உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை. அலி சப்ரி தெரிவிப்பு. எமது ஆட்சியில் ஆசிரியர் தொழிலுக்கு முதன்மையிடம் அனுர வாக்குறுதி. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தமிழினம் யார் என்பதை காட்ட சந்தர்ப்பம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. பாலிதோ ரங்கே பண்டாரவின் மகன் பிணையில் விடுவிப்பு. திருகோணமலையில் காணாமல் போன வெளிநாட்டு பெண் கண்டுபிடிப்பு. கடலில் மிதந்த திரவத்தை அருந்திய 6 மீனவர்களில் 4 பேர் உயிரிழப்பு, 2 கவலைக்கிடம். பாக்கு நீரிணை கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மற்றும் கச்சதீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. அது தொடர்பிலான எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்தார். பாக்கு நீரிணை கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சதீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டு உள்ளதாக த ஹிந்து நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. எவ்வாறாயினும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என இந்திய அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்தார். வாகன விபத்து தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதோ ரங்கே பண்டாரவின் மகன் ஜசோதோ ரங்கே பண்டார பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் அவர் 5 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது சாரதி உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜபக்சக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைந்து பயணித்த கூட்டணி வைத்திருந்த 7 பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வளைத்து போட்டுள்ளார். அரசியல் கோலோச்சியில் இருந்த காலப்பகுதியில் உறுப்பினர்களை விலக்கேனும் வளைத்து போட்டு கட்சிகளை இரண்டாக உடைப்பது, பிளவுபடுத்துவது ராஜபக்சக்களுக்கு கைவந்த கலையாக இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தார்கள், ஜேவிபியை பிளவுபடுத்தினார்கள், ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கூட கை வைத்தார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என ஹாட்ரிக் வெற்றியுடன் நாடாளுமன்றத்திலும் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற்றிருந்த ராஜபக்சக்கள் அணி தற்போது அரசியல் ரீதியாக வங்குறுத்தடைந்துள்ளது. இந்த நிலையில் அரசியல் ரீதியாக தாம் அனாதிகளாக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். ஆனால் ராஜபக்சக்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கவும் தம்மை பலப்படுத்திக் கொள்வதாகவும் அவ்வப்போது ஏவிய அரசியல் அஸ்திரங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது ஏவி வருகின்றார். அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மொட்டு கட்சியுடன் இணைந்து பயணித்த கூட்டணி வைத்திருந்த 7 பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வளைத்து போட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக மேற்படி கட்சிகள் பகிரங்கமாக அறிவித்துள்ளன. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இபிடிபி, தேசிய காங்கிரஸ், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி, முற்போக்கு தமிழர் கழகம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பனவே ஜனாதிபதி ரணிலுக்கான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளன. அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பனவற்றின் எம்பிக்கள் சிலர் கூட ரணிலுடன் ரகசிய உறவு வைத்துள்ளனர். அது மட்டுமல்ல, மொட்டு கட்சியின் பிரிவொன்றையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடைத்துள்ளார். இதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ரணில் விக்ரமசிங்கே பக்கம் நிற்காத பட்சத்தில் அக்கட்சி மேலும் பிளவடையும் சாத்தியம் காணப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியை பிளவுபடுத்துவதற்குரிய வேட்டையை ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் சரத் பொன்சேகா, ராஜித சேனாரத்ன ஆகியோர் ரணிலுடனான உறவை பகிரங்கப்படுத்தி இருந்தாலும் மேலும் சிலர் திரைமறைவு உறவை பேணி வருகின்றனராம். அதேவேளை மொட்டு கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த தேசிய சுதந்திர முன்னணி, பிவிதிர்கல உரிமைய ஜனநாயக இடதுசாரி முன்னணி, ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி, லங்கா சமசமாய கட்சி, யுத்தகம் அமைப்பு என்பனவும் மொட்டு தரப்பை கைவிட்டு புதிய கூட்டணியை அமைத்துள்ளன. இதனால் அரசியல் ரீதியில் மொட்டு கட்சி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் கூட்டணி அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதற்கிடையில் ரணில் ராஜபக்சக்கள் உறவு முறையுமா என்ற கேள்வி எழுகின்றது. இன்னும் அந்த கட்டம் வரவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. ரணிலுக்கும் ராஜபக்சக்களுக்கும் இடையில் அடுத்த வாரம் தீர்மானமிக்கதொரு சந்திப்பு நடைபெற உள்ளது. அந்த சந்திப்பின் பின்னரே உறுதியான முடிவுகள் எட்டப்படும். நாடாளுமன்றம் ஜூலை 2ஆம் தேதி கூடுகின்றது. இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் சபையில் முன்வைக்கப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதன்போது பெரும்பாலான உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு ஜனாதிபதி முற்படுகின்றார். அதற்கான நகர்வுகளும் ஆரம்பமாகியுள்ளன. எனவே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் முக்கியத்துவம் மிக்கதாக கருதப்படுகின்றது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வரலாறு தந்திருக்கின்ற சந்தர்ப்பம் தான் தமிழ் பொது வேட்பாளர். எனவே தமிழ் பொது வேட்பாளரை இறுக பற்றி பிடித்து இந்த மண்ணில் தமிழினம் யார் என்பதை காட்டும் சந்தர்ப்பம் இதுவே என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 2005ஆம் ஆண்டு ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழ் செயற்பட்டு அன்று உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. சில நாடுகள் அந்த செய்தியை ஜனநாயகத்தை பயன்படுத்த தவறியதாகவும் குற்றம் சுமத்துகின்றன. யுத்தம் முடிந்தவுடன் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளித்து அவர் தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு எங்களுக்காக அவர் எதனையும் இதுவரை கதைக்கவில்லை. மைத்ரி மஹிந்த தேர்தலில் போட்டியிட்ட போது 2 எதிரி. அதில் யாருக்கு ஆதரவளிப்பது என தீர்மானித்து மைத்ரிக்கு ஆதரவளித்தோம். அதிலும் தோற்றோம். அடுத்து சஜித்துக்கு ஆதரவளித்தோம். அங்கும் ராஜேந்திரம் தோல்வியடைந்தது. நாட்டில் அறகலிய போராட்டத்தை தொடர்ந்து டலஸ் ரணில் போட்டியிட்ட போது டலஸுக்கு ஆதரவளித்தோம். அங்கும் தோல்வியடைந்தோம். மக்களிடத்தில் அபிவிருத்தி தேவையுள்ளது. மேடையில் அதை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. உரிமைக்காகவே மக்கள் என்றும் வாக்களிக்கின்றனர். எங்கள் சுகபோகத்திற்காக இல்லை. 15 வருட வரலாற்றில் அனுர சஜித் ரணில் பேசிய வரலாறு இல்லை. ஆனால் இப்பொழுது பேசுகிறார்கள். அவர்களுக்கு தேவை ஏற்பட்டுள்ளது. தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் நாங்கள் ஏன் பொது வேட்பாளரை இறக்கக்கூடாது? 13ஐ நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஜெய்சங்கருடன் கதைத்தோம். இந்திய வெளிவிகார அமைச்சருடன் சந்தித்த சஜித் 13ஐ தருவதாக சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது தமிழில் கேட்டார், போலீஸ் அதிகாரமும் இருக்கின்றதா என்று. சஜித் இங்கே இப்படி சொல்ல மறைக்கின்றார். கொழும்பில் இவ்வாறு சொல்லவில்லை என்கிறார். தமிழ்நாட்டில் போலீஸ் நீதி அதிகாரங்கள் இருக்கு, எமக்கு இல்லை. வடக்கு மாகாண சபை முறைமைதான் 13. இதில் மாகாணத்தில் தமிழ் பேசும் அதிகாரிகள் இல்லை. பொது வேட்பாளரை களமிறக்கும் போது வேட்பாளர்கள் இறங்கி வருவார்கள். 13ஐ விட மேலதிகமாக ஒன்றை தருகின்றோம் என்று சொன்னால் அதை பற்றி யோசிப்போம். ஏற்கனவே உள்ள 13ஐ தருவோம் என்று சொல்கிறார்கள். 34 வருடமாக போலீஸ் அதிகாரம் இல்லை, காணி அதிகாரம் இல்லை. மத்திய அரசாங்கம் காணிகளை பிடிக்கின்றது. சிவாஜிலிங்கம் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய போது அவரை ஒருவரும் கணக்கில் எடுக்கவில்லை. குமார் பொன்னம்பலம் 1 லட்சத்திற்கு மேல் கிடைத்தது. சிங்கள மக்கள் கூட வாக்களிக்க உள்ளனர். எனவே வரலாறு தந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை தவறாது இறுக்கியாக பிடித்து இந்த மண்ணில் நாம் யார் என்பதை காட்டலாம். ரணிலுக்கு மஹிந்த ஆதரவு. சஜித் இறங்கி போனால் அனுரவை நம்ப தயாரில்லை. எமக்குரிய கருவி தமிழ் பொது வேட்பாளர். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எமக்கான தீர்வை வெளியிட்டால் சிங்கள மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை என்றால் இந்திய அமெரிக்க பிரித்தானிய தூதுவருக்கு முன்பாக மறைமுகமாக தீர்வை எழுதி தாருங்கள் எனவும் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஜூலை 17ஆம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். அதன்படி தேர்தல் தேதியை ஆணைக்குழு அறிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய மேற்கண்டவாறு தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணைக்குழு எந்த தேர்தலுக்கும் தயாராக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை இத்தேர்தலுக்கு பயன்படுத்த முடியும் எனவும் சமன் ரத்நாயக்க தெரிவித்தார். தமது அரசாங்கத்தின் கீழ் ஆசிரியர் தொழில் நாட்டில் உள்ள 10 முக்கிய தொழில்களில் ஒன்றாக மாறும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வடக்கு, தெற்கு, கிழக்கில் உள்ள சகலரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக தெரிவித்த அனுர அதற்கு தமிழ் பேசும் பிரஜைகளின் ஆதரவையும் கோருவதாக தெரிவித்தார். அதேவேளை தேசிய மக்கள் படையுடன் மோதக்கூடிய அரசியல் கட்சி தென்னிலங்கையில் தற்போது இல்லை. தமிழ் பேசும் மக்கள் தமிழ் மொழியில் அரசுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் அவர்களின் மதம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்து தரப்படும் என்றார். வரக்காப்புல தொல்கிரிய நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட 2 கைதிகள் கைவிலங்குகளுடன் தப்பிச் சென்றுள்ளதாக வரக்காப்புல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் உள்ள 2 கைதிகளே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் களுத்துறை கோணப்புல பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் ஒருவரும் மற்றும் கொரோனை பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய நபர் ஒருவருமே தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தப்பிச் சென்ற 2 கைதிகளுக்கு எதிராக பெல்மடுல, அத்தனகல்ல, கொரோனை மற்றும் வரக்காப்புல ஆகிய நீதிமன்றங்களின் பல வழக்குகள் இருப்பதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த 25 வயதுடைய சுற்றுலா பயணியான பெண் திருகோணமலையில் மர்மமான முறையில் காணாமல் போன நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலையீட்டில் 3 நாட்களுக்கு பிறகு இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். போலீஸ், ராணுவம், பிரதேச செயலகம், உப்புவெளி பிரதேச சபை, சுற்றுலா பணியகம் ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட ஆளுநரால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆளுநரின் பணிப்புரைக்கமைய குறித்த தரப்பினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு மர்மமான முறையில் காணாமல் போன பெண்ணை மயங்கிய நிலையில் சல்லி
பள்ளி கோவிலுக்கருகில் இன்று மீட்டுள்ளனர். அத்துடன் குறித்த சுற்றுலா பயணி மருத்துவ பரிசோதனையின் பின் அவருடைய நாட்டு தூதரகத்தில் ஒப்படைக்குமாறு ஆளுநரால் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இணைய நிதி மோசடிகளில் சடதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவு தெரிவித்தது. இந்த விடயம் தொடர்பில் ஆண்டின் கடந்த 5 மாதங்களில் மாத்திரம் 890 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுபுல குறிப்பிட்டார். இதனிடையே இணையத்தை பயன்படுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 167 வெளிநாட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மிக அண்மைய சம்பவம் நீர்கொழும்பில் நேற்றிரவு பதிவாகியுள்ளது. இதன்போது 30 சீன பிரஜைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையத்தின் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 137 இந்திய பிரஜைகள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்த திரவத்தை அருந்திய தங்காளை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து படகில் சென்ற 6 மீனவர்களில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். இந்த மீனவர்கள் 6 பேரும் நேற்றிரவு கடலில் மீன்பிடிக்க சென்ற போது கடற்பரப்பில் கண்டெடுத்த திரவத்தை அருந்தியுள்ள நிலையில் அவர்களில் 3 உயிரிழந்துள்ளதாகவும் ஏனைய 3 கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இன்று முற்பகல் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஏனைய 3 மீனவர்களில் மற்றொருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி 6 மீனவர்களில் 4 உயிரிழந்துள்ளதோடு ஏனைய 2 மீனவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கை மீண்டும் கடன் வலையில் விழுந்துவிடும் அபாயம் காணப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துகோரோல தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தியில் இம்மாதம் முதல் 22 நாட்களில் மாத்திரம் இலங்கை அரசாங்கம் உள்ளூர் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பத்திரச்சந்தையில் இருந்து 1,11,714 கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளதாகவும் இது அதிகம் எனவும் பேராசிரியர் தெரிவித்தார். இந்த ஆண்டின் மற்ற மாதங்களில் உள்ளூர் சந்தையில் இருந்து எடுக்க கடன் தொகையுடன் ஒப்பிடும் போது இது அதிகம் எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறாக இம்மாதம் முதல் 22 நாட்களில் 86,140 கோடி கருவூல உண்டியல்களும் 39,075 கோடி கருவூல பத்திரங்களும் கடனாக பெறப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு அரசாங்கம் உள்ளூர் சந்தையில் பிப்ரவரியில் 8,865 கோடி ரூபாயும், மார்ச் மாதத்தில் 64,149 கோடி ரூபாயும், மார்ச் மாதத்தில் 84,320 கோடி ரூபாயும், ஏப்ரல் மாதத்தில் 79,725 கோடி ரூபாய் என இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் உள்ளூர் சந்தையில் பெறப்பட்ட மொத்த கடன் தொகை 398,062 கோடி ரூபாய். இந்த நிலையில் நாட்டின் கடன் சுமை அதிகரித்து கடன் நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என பேராசிரியர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.